வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரல் கடுகாசல ஞானம் 70 என்ற தலைப்பில் உங்களிடையே வருகிறது. இதில் நாம் பார்த்து வருகிற யோக ஞான விஷயங்களில் இன்று நாம் சில அமானுஷ்யமான விஷயங்களை ஆராய இருக்கிறோம். அமானுஷ்யம் என்பது இன்று அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அமானுஷ்யம் என்று சொல்பவர்கள் அதற்கு எதிரான சொல்லை அறிந்திருப்பது குறைவு. மனுஷ்யம் என்றால் மனிதனுடைய நிலை, மனுஷ்ய கணம் என்று கூறுவார்கள். பிறந்துவிட்ட மனிதர்களுக்கு அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை ஒட்டி தேவகணம், மனுஷ்யகணம், ராட்சசகணம் என்று 3 கணங்களாக இந்த நட்சத்திரங்கள் பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கணத்திற்கும் 9 நட்சத்திரங்கள், 3 கணங்களுக்கும் 27 நட்சத்திரங்கள். இது திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற போது, ஒரு மனிதனும் பழகுகின்ற போது அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நட்பு, இணக்கம் போன்றவற்றை சுட்டி காட்டுகிறது. இதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. ராசியிலே பொருத்தம், ராசியிலே நட்பு, ராசியிலே வசியம் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருக்கிறது. அது தவிர லக்னத்தை பார்க்க வேண்டும். இப்படி ஒரு மனிதனுக்கும் வருகிற நட்பும், பகையும், அன்பும், இப்படி பல விஷயங்களும் இந்த கிரகங்களுடைய அமைப்பில்தான் செயல்படுகிறது. அதிலே மனுஷன் என்றால் மனிதன், தேவம் என்றால் ஒரு நிலையை கடந்த ஒரு தன்மையை பெற்றிருக்கிற நட்சத்திரம், அல்லது சாத்வீகமான எண்ணங்களை உடைய நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ராட்சசகணம் என்ற நட்சத்திரங்களுக்கு செயல்படும் திறன் அதிகமாக இருக்கும். அவர்கள் எதிலும் தளராத ஊக்கத்தோடு செயல்படுவார்கள். இப்படி அந்த மனிதனுடைய லக்னங்களை பொறுத்து, மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து மாறும். அது ஜோதிடம். இப்போது நமக்கு தேவை, அமானுஷ்யம் என்றால் அதற்கு எதிரான சொல் மனுஷ்யம் என்று கொள்ள வேண்டும். மனிதன் மட்டும் செயல்படுவது மனுஷ்யம். தெய்வ சக்தியும் மனித சக்தியும் இணைந்து செயல்படுவது அமானுஷ்யம். அதுதான் இன்று பரவலாக பேசப்படுகிறது. இதிலே தெய்வங்கள், தேவதைகள் என்று பல நிலைகள் இருக்கிறது. மின்சாரத்தில் பலவிதமான அழுத்தங்கள் உடைய மின்சாரம் எப்படி இருக்கிறதோ, அதைப்போல தெய்வ ஆற்றல் வேலைக்கு தகுந்தவாறு, சமய சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு அது தன்னைத்தானே ஏற்றியும் இறக்கியும் அந்த மானிட உடலினுடைய தகுதியை பொறுத்து மாற்றிக்கொள்ளுகிறது. தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், ஒரு செயலை நிகழ்த்த வேண்டும் என்ற நிலையில் இந்த உயர்நிலை தெய்வங்களும்
அதற்கு அடுத்தடுத்த நிலையில் உள்ள பல தேவதா கணங்களும் இன்னும் இறந்து போய் ஆவி உடலிலே இருக்கிற பல மனிதர்களும் ஒரு மானிட உடலை பயன்படுத்த முடியும். இதில் சாதாரணமாக அன்றிலிருந்து இன்று வரை இருப்பது இந்த பேய் பிடித்தல் என்ற ஒரு செயல் அனைவரும் அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் இது அங்கங்கே ஒரு இரவு நேரமானால் இந்த கோடாங்கி அடித்து பேயை விரட்டுதல் என்பது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமாக நிகழ்ந்து வந்தது. மக்களுக்கு அன்று தொட்டு இன்று வரை இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த உடல் போனாலும் ஆவி உடல் இருக்கிறது என்பது ஒரு காலகட்டங்களில் நம்முடைய முன்னோர்களால் கண்டு கூறப்பட்டது. அது இந்த மின்சார விளக்கு வசதிகள் இல்லாத காலம், இப்படி மனித மனம் பல திசைகளுக்கும் பிரிந்து செல்ல முடியாத ஒரு காலம். இப்படி பல வகைகளிலும் அந்த கால மாற்றம் ஏற்பட்டிருந்த ஒரு நிலையில் இந்த பேய் ஓட்டுதல் என்பது அதிகமாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு துன்பம் என்று வந்தால் நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்ற ஒரு பழமொழி கிராமங்களில் இன்றளவும் இருக்கிறது. இது பேய் என்ற நிலையை தாண்டி அதன் பிறகு மாந்திரிகத்தால் நமக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது என்று எண்ணுகிற மனநிலை அன்றும் இன்றும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. இதை நீங்கள் வலைத்தளங்கள் வாயிலாகவும் இன்னும் பல செய்திகள் வாயிலாகவும் மிக நன்றாக அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவு அறிவியல் என்று சொல்கிற இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறதோ அதைப்போல நிரூபிக்கப்பட முடியாத இந்த நம்பிக்கைகளும் வளர்ந்திருக்கிறது. இவை பட முடியாத நிலையில் இருந்தாலும் அதில் உண்மை என்பது இருக்கிறது. அந்த உண்மை காலப்போக்கிலே அதற்கு பலவிதமான கற்பனைகளை அதில் இணைத்து அது மனிதனுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது என்ற விதத்திலும் பேசப்படுகிறது, மிகைப்படுத்தியும் பேசப்படுகிறது. அதனுடைய அடிப்படை வேரை அறிந்து கொள்ள முடியாமல் ஏதோ நடக்கிறது ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற நிலையில் பலர் இருக்கிறார்கள். பல விஷயங்களை ஆராய்ந்துதான் அறிய வேண்டும். சில விஷயங்களுக்கு நிரூபணம் கிடைக்கலாம், பல விஷயங்களுக்கு நிரூபணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிரூபிக்கப்பட முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இன்றைய விஞ்ஞானிகளுடைய கோட்பாடு. ஆகவே இந்த இரண்டையும் எப்போதும் பொருத்தி பார்க்கின்ற ஒரு செயல் இந்த ஆன்மீகத்தில் பயன் தருவதில்லை. இந்த ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம், அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். அது மனிதன் அனுபவித்தாலன்றி அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. இது இறைவன் எல்லா உடம்புகளையும் ஒரு பொம்மை போல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ரகசியம் தெரிந்த பிறகுதான் இதில் பல உண்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். அது அறிவு சார்ந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ரகசியம் தெரியாத வரை மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறது, மனிதன் நினைத்தபடியெல்லாம் செயல்படுவான் என்று ஒரு எண்ணம் இருக்கும் வரை இந்த அமானுஷ்ய விஷயங்களை மனிதனுக்கு நிரூபித்து காட்டவோ புரிய வைக்கவோ முடியாது.
மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, மெய் என்பவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சக்தி திறன் உடையவை. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ஓசைகளை கேட்க முடியாது. குறிப்பிட்ட தொலைவிற்கு மேல் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு மேல் நம்மால் பேச முடியாது. இப்படி இந்த புலன்கள், இந்த ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் இவைகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. மனம் என்பதற்கு எல்லை என்பதே இல்லை. அந்த மனமும் அதீதமாக செயல்படுவது இந்த மூளையின் வழியாக இந்த உடம்பை இயக்குகிறது. வாழ்வது என்பது உடம்பா மனமா என்று கேட்டால் மனம்தான் வாழ்கிறது. உடம்புக்கு ஏற்படுகிற அனுபவங்களைக் கொண்டு அந்த மனம் நிம்மதியும் அடையலாம், துன்பத்தையும் அடையலாம், மகிழ்ச்சியை அடையலாம், சோகத்தை அடையலாம். நவரச உணர்ச்சிகளையும் அவனுக்கு உணர்த்துவது இந்த மனம். இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிற காரணத்தால் மனிதன் என்று பெயர் வந்தது. இந்த மனமே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமும் ஆகிறது. அதனால் இதை அடிப்படையிலிருந்து விளக்கினால் இந்த தெய்வங்கள் மனிதர்களோடு பேச முடியுமா? ஆவிகள் எந்த அளவு செயல்படுகிறது? மண்ணிலே மனிதர்கள் மட்டும் வாழ்கிறார்களா? அல்லது மனிதர்களை சுற்றி பலவிதமான கண்ணுக்கு தெரியாத சூட்சும வடிவத்தில் ஆவி உடல் என்ற நிலையிலும் பிரணவ தேகம் என்ற நிலையிலும் பலர் வாழ்கிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது இறைவனுடைய நிர்வாக இரகசியங்கள். இந்த இரகசியங்களை தெரிந்து கொண்டால் பல கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கும். அந்த விடை கிடைத்தாலும் நடைமுறை செயல்களை வைத்து நீங்கள் இதை எடை போட்டுவிடக்கூடாது. மனிதர்களுக்கு கற்பனை திறன், பாவனா சக்தி என்பது மிக மிக அதிகம். ஒன்றை ஆழமாக பாவித்தால் அதுபோலவே ஆகிவிடுகிறான் என்று அனுபவ ரீதியான அதற்கு வாக்கியங்களெல்லாம் இருக்கிறது. எதை பாவிக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய் என்பது ஆன்மீகத்திலும் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அது உண்மையும் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரே குறிப்பிட்ட மந்திரங்களை ஜபிப்பது, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை பற்றியே சிந்திப்பது, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றியே சிந்திப்பது என்பதெல்லாம் இந்த நுட்பமான உலகத்தில் நம்முடைய சிந்தனையை வலுப்படுத்தி, அந்த வலுப்பட்ட சிந்தனையினால் அந்த ஆற்றலை நாம் பெறுகிற ஒரு வழிமுறைகள். யத் பாவம் தத் பவதி என்று அதை கூறுவார்கள். எதை பாவிக்கிறாயோ நீ அதுபோலவே ஆகிவிடுகிறாய். அதனால் இந்த தெய்வீகமான தொடர்புகள் அமானுஷ்ய தொடர்புகளுக்கும் அன்றாட மனித சராசரி வாழ்க்கைக்கும் இந்த மனம் என்பதே முக்கிய பங்கு வகிக்கிறது. மனதில் எழுகின்ற பலவிதமான சலனங்கள் இந்த உடலை அதற்கு ஏற்ப இயக்குகிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இந்த உடம்பு அதற்கு தக்க செயல்படுகிறது. மனமகிழ்ச்சி தான் அதற்கு அடிப்படை. இந்த உடலுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்கிறதா என்பதில் அதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. இந்த உடல் பலவிதமான வலிகளை உணர்கிற தன்மை இந்த உடம்புக்கு இருக்கிறது. ஒரு இதமான காற்று, ஒரு நல்ல குளிர் காற்று வீசினால் இந்த உடலுக்கு இதமாகி அப்போதும் மனம்தான் அதை அனுபவிக்கிறது. இந்த உடல் அதை கடத்துகிறது.
மனம் அதை உணர்ந்து அனுபவிக்கிறது. ஒரு சுவையான உணவை உண்டால் இந்த உடலில் இருக்கிற நாவு என்ற பொறி அதை மனதிற்கு அறிவுறுத்துகிறது. மனம் மகிழ்கிறது. ஒரு கசப்பை உண்டால் அந்த கசப்பு சுவையை இந்த உடம்பு கடத்துகிறது, மனம் அனுபவிக்கிறது. ஒரு காலில் அடிபட்டு விட்டால் அந்த வலியை உணர்த்துகிறது, மனம் அதை அனுபவிக்கிறது. ஆகவே இந்த உடம்பு என்பது விஷயங்களை கடத்துகின்ற ஒரு கருவி. விஷயங்களை அனுபவிப்பது என்பது மனம். அதனால் மனதிலே வாழ்கிறவன் மனிதன். இந்த மனதை வைத்துத்தான் பல விஷயங்கள் நடக்க முடியும், நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது தெய்வங்கள் எப்படி பேசுகிறது? இந்த தெய்வத்தை வைத்து குறி சொல்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள். இந்த தெய்வம் உடம்பிலே இருக்கிறது என்று சாமியாடுதல் என்ற ஒரு நிலையும் அங்கங்கே நாம் பார்க்கிறோம். அருள்வாக்கு சொல்லுதல் என்ற நிலையையும் பார்க்கிறோம். ஞானத்தில் மிக உயர்ந்தவர்கள் எந்த விதமான சாமியாடுதலும் இல்லாமல் பல செய்திகளை அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி பல தராதரங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய அடிப்படை ஒன்றுதான், வெளிப்படுத்துகின்ற விதங்கள் மாறுகிறது. இது ஒரு ஆய்வு. அன்றாடம் நிகழ்கிறது. அவற்றை அப்படியே கண்டுகொள்ளாமல் செல்கிறவர்கள் அதிகம். கண்டுகொள்பவர்கள் அதை ஆழமாக ஆய்வு செய்வது இல்லை. சிலர் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் சந்தேக நிலையில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று போய்விடுவார்கள். இப்படி இதில் பல நிலைகள் இதிலும் காணப்படுகிறது. நம்மை பொறுத்த அளவில் கண்முன்னால் இருக்கிற விஷயங்கள் அனைத்துமே ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய ஞானிகளுடைய அனுபவம், அவருடைய வாக்கியங்கள். அந்த பாதையில் செல்கிறவர்கள் அதே அனுபவத்தை பெறுகிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மைகளை உணர்கிறார்கள். அவ்வாறு உணர்ந்த விஷயங்களை பிறருக்கு கூறிச் செல்லுகிறார்கள். அதுபோன்ற செயல்தான் இது. என்று ஒரு உண்மை என்று இருக்கிறதோ அதற்கு ஜோடனை செய்து வருகிற வழக்கம் என்பது மனிதர்களுக்கு ஒரு இயல்பு. எந்த ஒரு செய்தியும் 10 பேர் வாய் வழியாக செல்லும்போது பல விஷயங்கள் அதில் கூட்டப்படும், குறைக்கப்படும். இதுவேதான் மூட நம்பிக்கை என்ற ஒரு நிலையை வளர்க்கிறது. இதில் இந்த உண்மை மங்கி போய் இந்த மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள், புனையப்பட்ட செய்திகள் அதிகமாக வெளிவருகிற காரணத்தால் பலர் இதை ஓரளவு ஒரு கல்வி, ஆராய்ச்சி, விஞ்ஞானம் போன்றவற்றைப் பற்றி அறிந்தவர்கள் இதை புறக்கணிப்பதற்கு இது ஒரு ஏதுவாக அமைந்து விடுகிறது. இப்போது நாம் என்ன சொல்ல விழைகிறோம் என்றால், இவை அனைத்திலும் உண்மைகள் இருக்கிறது. இறைவன் பேசுகிறானா என்றால், இறைவன்தான் நம்முடைய உடம்பிலிருந்து பேசுவதே இறைவன்தான். தெய்வம் பேசுமா என்றால், மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும், ஒரு கேள்வியும் இதில் வந்துவிடுகிறது. காரணம் என்ன என்றால், தெய்வத்தை நமக்கு அந்நியமாக வைத்தே காலம் காலமாக நமக்கு பாடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனமும் தெய்வத்தை நமக்கு அந்நியமாக வைத்தே பழகிவிட்டது. எத்தனையோ ஞானிகள் ஆண்டாண்டு காலமாக தெய்வம் உன்னோடுதான் இருக்கிறது, தெய்வத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் இந்த ஜீவாத்மா என்ற நீ இருக்கிறாய், உனக்கு தலைவனாக தெய்வம்தான் இருக்கிறது என்று எத்தனையோ விதங்களில் கூறிச் சென்ற போதிலும், இந்த மனித மனம் தெய்வத்தை
புறத்தே ஒரே ஒரு இடத்தில் ஆலயங்களில் அங்கங்கே மரங்களில் இன்னும் பல இடங்களில் வைத்தே வழிபட்டு பழகி வந்த காரணத்தால் இந்த தெய்வம் வேறு எங்கோ இருக்கிறது, நாம் என்பது வேறு எங்கோ இருக்கிறோம். அந்த தெய்வம் எப்படி நமக்கு தரிசனம் தரும், தெய்வம் எப்படி நம்மிடம் பேசும், இவையெல்லாம் நடக்கிற காரியமா என்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவதற்கு இந்த தெய்வம் ஒரே இடத்தில் இருக்கிறது அல்லது ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கும். அது சிலை வடிவாகவோ அல்லது வேறு பஞ்சலோகங்களிலோ இன்னும் பலவித வெளிக்கருவிகள் மூலமாகத்தான் அந்த தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, அது ஆரம்பகால நம்பிக்கை. ஒரு சிறு குழந்தைக்கு ஒன்றை காட்டி ஒன்றை விளக்குவது போல என்று இந்த ஞானத்திலே செய்திகள் வரும். வானத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை காட்ட வேண்டுமென்றால் ஒரு 4 வயது 5 வயது குழந்தைக்கு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பெரிய ஒரு மரத்தை பார் என்று முதலில் காட்டுவார்கள். அந்த மரத்திற்கு பிறகு அந்த நிலவு சந்திரன் இருக்கிறது என்று காட்டுவார்கள். அந்த சந்திரனின் மரத்தை விட சந்திரன் சற்று அளவில் குறைந்து காணப்படுகிறது. அந்த சந்திரனை பார்க்கிற குழந்தைக்கு அதன் பிறகு அதன் பக்கத்திலே இருக்கிற அந்த நட்சத்திரத்தை காட்டுவார்கள். அது ரோகிணி, அருந்ததி என்று அதற்கு பெயர்களெல்லாம் உண்டு. சந்திரனை நெருங்கி இருப்பது ரோகிணி. 27 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவிகள் என்று அது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதிலே ரோகிணியிடம் சந்திரன் மிக ஈடுபாடாக இருந்த காரணத்தால் சந்திரன் சாபத்தை அடைந்தான் என்பதெல்லாம் இது ஒரு தனிக்கதை. அதுபோல அளவில் பெரிய ஒன்றை காட்டி அதற்கு பிறகு அதற்கு குறைந்ததை காட்டி அதன் பிறகு நுட்பமானதை காட்டுவது என்பது நடைமுறை. அந்த நடைமுறையில் மனிதனுக்கு நுட்பமாக தன்னிலே இறைவன் இருக்கிறான் என்று எடுத்தவுடன் சொன்னால் அந்த மனித மனம் நம்பாது என்ற காரணத்தால் எங்கும் நிறைகின்ற ஒரு பொருளை புறத்தே ஒரு உருவத்தில் பெரிதாக ஆக்கி அந்த உருவத்தில் இருக்கிறது என்று ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி அதில் இந்த பரந்திருக்கிற அந்த இறை ஆற்றலை ஒன்று திரட்டி வைத்து அதை நாம் பெறுவதற்கும் அதை வணங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்தது இந்த ஆலயம், புற ஆலயம். அகத்திலே இருக்கிற ஆலயத்தில் இறைவன் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கிறார். இதை ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் மனிதர்களுக்கு கூற முடியும். அவ்வாறு கோரினாலும் அது உடனுக்கு உடன் மறக்கடிக்கப்படுகிறது. அது இறைவன் வைத்த மறைப்பு சக்தி என்று அதை ஞானிகள் கூறுவார்கள். எத்தனை கூறினாலும் தெய்வத்தை புறத்தே வைத்தே மனிதர்கள் பழகிவிட்டார்கள். 6 அங்கமாக வரும் மாமறை ஓதியை கூரங்கமாக குணம்பயிர்வாரில்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பிதற்றுகின்றார்களே என்பது திருமூலர் பெருமானுடைய தெளிந்த இரத்தினங்கள் போன்ற வார்த்தைகள். வேதங்களும் வேதத்தினுடைய 6 அங்கங்களுமாக வருகின்ற மாமறை ஓதியை, மாமறைகள் இறைவனை ஓதுகின்றன. இறைவன் மறையை ஓதவில்லை, மறைகளெல்லாம் இறைவனை ஓதுகின்றன. ஆரங்கமாக வரும் மறை ஓதியை கூறு அங்கமாக குணம் பயில்வாரில்லை. நம்முடைய உடம்பிலே ஒரு அங்கமாக இருக்கிறார் இறைவன் என்று அவருடைய பெருமையை, அளப்பரிய சக்தியை உணர்வார் இல்லை. வேறங்கமாக விளைவு செய்து அப்புறம் தனக்கு வேறாக இந்த இறைவனை வைத்து பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அதற்கு பலவிதமான பெயர்களையும் கொடுத்து பிதற்றுகின்றார்களே. உண்மைத்தன்மை தெரியாமல்
அதற்கு அனந்த கோடி பெயர்கள், அனந்த கோடி சக்திகள் இவற்றை கொடுத்து பிதற்றிக் கொண்டு அலைகிறார்கள் இந்த மனிதர்கள் என்று மிகத் தெளிவாக, மிகச்சிறந்த ஞானியான திருமூலர் பெருமான் கூறுகிறார். வேதங்களும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் தத்துவமசி என்றும் பிரஜானம் பிரம்மம் என்றும் கூறுகிறது. அயம் ஆத்மா பிரம்ம. இது 4 வேதங்களில் 4 விதமான மகா வாக்கிய கட்டளைகள் என்று கூறுவார்கள். அது ரிக், யஜுர், சாம, அதர்வணங்கள் 4க்கும் 4 முக்கியமான சொற்கள். இதில் முதல் வேதம் என்று சொல்கிற ரிக் வேதத்திலே பிரஜானம் பிரம்மம், பிரம்மம் என்று வேதாந்தம் சொல்கிறது. சித்தாந்தம் சிவன் என்று சொல்லுகிறது. சிவன் என்றாலும் நாராயணன் என்றாலும் அம்பாள் என்றாலும் சிவனையும் அம்பாளையுமே பிரிக்க முடியாத ஒரு சக்தி. அதையே இன்னும் மனித மனம் ஏற்பதில்லை. மனிதர்களுக்கு இந்த பிரிவு செய்தே பழகி போய்விட்டது. அது உலக நடப்பும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. காலம் கருதி அவற்றை நான் விளக்குவதை தவிர்க்கிறேன். பின்னால் வருகின்ற காலத்தில் நான் விளக்குகிறேன். எல்லாம் தெளிவாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். சிவனும் சக்தியும் எந்த சக்தியும் ஒன்றை ஒன்று பிரித்து விட முடியாது. சிவனும் சக்தியுமே பிரிப்பில்லாதது என்றுதான் மீண்டும் மீண்டும் மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று உமையொரு பாகன், பாகம் பெரியாள், அர்த்தநாரீஸ்வரர் என்றெல்லாம் கோரினார்கள். இறைவனுக்கு இடப்பக்கத்திலே இருக்கிற அந்த இறைவி என்று இதை ஆண் பெண் என்பது மனிதர்களுக்கு அங்க அடையாளங்களால் ஏற்படுகிற ஒரு பேதம். அந்த பேதம் இறைவனுக்கு இல்லை. அதை மனிதர்களுக்கு உடனடியாக சொல்லிவிட முடியாது என்ற காரணத்தால் அதை ஆண் பெண் என்று தெய்வத்திலே வகுத்தார்கள். மனிதர்களிலே ஆண் பெண் என்பதே ஒரு கற்பனை என்றுதான் திருமூலர் பெருமான் கூறுகிறார். பல ஞானிகளும் அவ்வாறுதான் கூறுகிறார்கள். இது ஒரு மனிதன் போட்டிருக்கிற ஆடையை வைத்து ஒரு மனிதனை நிர்ணயிப்பது போன்ற செயல்தான் இந்த ஆண் பெண் அலி என்கின்ற ஒரு நிலை. மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். உள்ளே இருக்கிற ஜீவன் நெருப்பு வடிவாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. அதனுடைய வெளி தோற்றம், அதனுடைய சட்டை, அந்த மானிட சட்டையில் தான் இந்த அங்க அடையாளங்களால் அது ஆண் என்றும் பெண் என்றும் அலி என்றும் மிருகம் என்றும் பறவை என்றும் பேதப்படுத்தப்படுகிறது. அதனால் இறைவனிலும் ஆண் பெண் என்பது இல்லை. பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்குழி சேர் என்று இதை நான் பலமுறை கூறியிருக்கலாம். மீண்டும் மீண்டும் அந்த ஞானிகளுடைய வாக்குதான் நமக்கு ஒரு நூல் கயிறாக விளங்குகிறது. அதை கூறித்தான் பலருக்கும் புரிய வைக்க வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த திருவாசகம், தேவார திருமுறைகளில் சில இவற்றைத்தான் கூற வேண்டும். யோக ஞான விஷயங்கள் வேறு விதமாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை உடனடியாக கூறினால் அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இறைவன் என்பவர் ஒரு ஆணோ பெண்ணோ அல்ல, இருப்பில்லாத சக்தி. அது இருவேறு சக்திகள் ஒன்றாக இணைந்து ஒரே நிலையில் செயல்படுகிறது என்பதுதான் இந்த சிவசக்தி என்ற ஒரு கோட்பாடு. அந்த சிவபெருமானை செந்தி வண்ணன் என்று கூறுவார்கள். அம்பாளை நீலாங்க மேனியாள் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். ஒரு எரிகின்ற நெருப்பிலே 2 வர்ணங்கள் இருக்கிறது. ஒன்று சிவப்பு நிறம். நம் கண்ணிலே இருக்கிற இன்று கேஸ் அடுப்பு தான் இன்று குழந்தைகளுக்கு தெரியும், இன்றைய தலைமுறைக்கு தெரியும். அந்த எரிகின்ற நெருப்பிலே நீல ஒளி அம்பாளாகவும் அந்த செந்நிற ஒளி சிவபெருமான் என்றும் கூறுகிறார்கள். இந்த ப்ளூ ஃப்ளேமுக்குத்தான் இந்த வெப்ப சக்தி ஆற்றல் அதிகம் என்றும்
கூறுவார்கள். மின்சாரத்தில் பேஸ் என்றும் நியூட்ரல் என்றும் 2 சக்திகள், பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று 2 சக்திகள். அதனுடைய விதி எப்படி இருக்கிறது என்றால், இந்த 2 சக்தியும் ஒன்றாக இணைந்து இருக்க முடியாது. ஒன்றாக இணைந்தால் அங்கே ஒரு பெரு நெருப்பு உதயமாகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த மின்சாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், ஒரு ஊடகத்தின் வாயிலாக இந்த மின்சாரம் செயல்படும். நேரடியாக 2 முனைகளும் சந்தித்தால் அங்கே பெரு நெருப்பு தான் எழுகிறது. அந்த ஊடகங்களும் பயன்படத்தக்க விதமாக இருந்து ஒரு மின்சார பல்பாகவோ, விசிறியாகவோ அல்லது ஏர் கண்டிஷனாகவோ, ஃப்ரிட்ஜாகவோ இருந்தால் அதனுடைய பயன்கள் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த 2 மின்சார சக்தியை ஒரு சாதாரண ஒரு கம்பியிலே நீங்கள் செலுத்தினால், அங்கு எழுகின்ற மின் ஆற்றலால் அந்த கம்பியும் உருகி போய்விடும். இதுபோலதான் இந்த இறைவனை ஓரளவு நாம் யூகித்து சொல்ல முடிகிறது. இது மானிட உடலை மையமாக வைத்து, இந்த 2 சக்திகளும் ஒன்றாக இருந்தாலும் விபரீத விளைவு ஏற்படுவதில்லை. நாம் பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு 2யும் நேரடியாக இணைக்க முடியாது. ஆனால் இந்த இறைவனை ஒரு காலம் பிரிக்க முடியாது. ஒன்றாகவே இருந்து கொண்டு அது பக்க விளைவில்லாமல், விபரீத விளைவில்லாமல் செயல்படுகிறது. இதை ஓரளவு நீங்கள் இந்த விவரம் தெரிந்தவர்கள் யோசித்து பார்த்தால், இந்த இறைவனுடைய அளப்பரிய ஆற்றலை நம்மால் உணர முடியும். இப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டு போனால், நாம் எவ்வளவு குறைந்த நிலையில் இருக்கிறோம் என்ற உண்மையும் நமக்கு தெரியும். எத்தனையோ அறிவு சார்ந்த விஷயங்களெல்லாம் அதனுடைய ஆழமான விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டு, விளக்கம் புரியாத ஒரு மித்தாலஜி என்ற தலைப்பிலே ஒதுங்கி ஓரமாக கிடக்கிறது. பலரால் அது விமர்சிக்கப்படுகிறது. தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சற்று அறிவு கூடியவர்கள், இந்த உலகக் கல்வி கற்றவர்கள் இதை சற்றும் மதிக்க முடியாத ஒரு நிலையையும், ஒரு தாழ்வாக பார்க்கின்ற ஒரு நிலையையும் இது ஏற்படுத்துகிறது. காரணம், இதனுடைய அடிப்படை உண்மைகள் மறைந்து போனது. இப்போது விஷயம் நமக்கு என்ன என்றால், இறைவன் பேசுவானா என்பதுதான். அதை கூறுவதற்கு முன்பு இத்தனை விளக்கங்களையும் கூறினால் அன்றி, எடுத்தவுடன் தெய்வம் எனக்கு ஒரு நாள் பேசியது, அவருக்கு பேசியது என்று நான் கூறிவிட்டு போய்விடலாம். அது கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். என்னுடைய நோக்கம் அது அல்ல. சிலருக்காவது இதை அடிப்படையிலிருந்து புரிய வைக்க வேண்டும். இது அனைத்தும் அறிவுக்கு பொருத்தமான விஷயங்கள். அதில் பல சேர்க்கைகள் வந்திருப்பது என்பதை நாம் அது ஆராய்ந்து தள்ளிவிடலாம். இது அடிப்படையில் உண்மை இருக்கிறது என்பதை சொல்லி, அது எப்படி செயல்படுகிறது, அதில் பல ஞானிகள் பெற்ற அனுபவங்கள், அவற்றை கூறுவது என்பதுதான் எனது நோக்கம். ஆகவேதான் இத்தனை அடிப்படை விளக்கங்களை நான் கூறினேன். ஆகவே தெய்வம் பேசும், புறத்தே தான் வைத்தே நாம் பழகிவிட்டோம், அகத்தே நம்முடைய இருக்கிறார் என்ற எண்ணங்கள் பெரும்பாலும் நிலை கொள்வதில்லை. அதனால் நம்மோடே இருக்கிற ஒரு தெய்வம் வெளியே ஏதோ ஒரு விதத்தில் வந்தால்தான் தெய்வம் வந்திருக்கிறது, தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு குழந்தை நிலை போலதான் மனிதன் இந்த விஷயத்தில் இருக்கிறான் என்று ஞானிகள் கருதுகின்றார்கள். அதனால்தான் அவர்கள் புற வழிபாடுகளை கண்டித்தார்கள். காரணம் என்ன என்றால், இவனை புற வழிபாட்டிலே வைத்தே பழக்கிவிட்டால், இவன் அகத்திலே இறைவன் இருக்கிறார், இறைவன் எங்கும் பறந்திருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்ற உண்மையை இவன் மறந்து விடுவான் என்ற காரணத்தால், மிக உயர்ந்த ஒரு தொழில்நுட்பங்களை உணர்ந்த சித்தர்களும் ஞானிகளும் தேவார திருமுறைகளிலும் பல விஷயங்கள், மணிவாசக பெருமான் முதல் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் போன்ற மகா ஞானிகளும் கூட
இறைவன் உள்ளத்தே இருக்கிறார், உடம்பினுள்ளே உறைகிறார். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இலன் ஓர் கைமாறே என்று தேவாரம் கூறுகிறது. என்னுடைய உடம்பையே, இது தேவாரமா அல்லது திருவாசகமா என்பது எனக்கு சற்று ஐயமாக இருக்கிறது. இது திருவாசகம் என்றுதான் நினைக்கிறேன். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இலன் ஓர் கைமாறே என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்துணை பொழுதும் மறந்து உய்வனோ என்று தேவாரங்கள் கூறுகிறது. இப்படி உடம்பிலேதான் இறைவன் இருக்கிறார் இருக்கிறார் என்று ஞானிகளெல்லாம் பலகாலமும் முழங்கி முழங்கி நமக்கு கூறி எழுதி வைத்து சென்ற போதிலும் வெளியே தேடுவது என்பதுதான் பிரதானமாக நிகழ்கிறது. அதன் பொருட்டு எழுகின்ற பலவிதமான குழப்பங்கள்தான் இந்த மனித சமுதாயத்தை இன்று பல உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் செய்கிறது. அதனால் தெய்வம் உள்ளே இருந்துதான் பேசிக்கொண்டு இருக்கிறது. நம்மை பொறுத்த அளவிலே வெளியே இருந்து அது ஒரு வடிவமாக வந்து நம்மோடு பேசுமா என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு. அப்படி பேசினால் அது எப்படி ஐயா பேச முடியும்? இவர் ஏதோ சொல்லுகிறார் என்றும், அது வெளியே இருந்து இந்த ஒரு மனிதன் மூலமாக பேசுகிறது என்பதை உணர வைப்பதற்காக பலர் இந்த குறி சொல்லுதல், சாமியாடுதல், அருள் வாக்கு சொல்லுதல் என்றெல்லாம் செயல்படுத்துகிற போது இவை அவநம்பிக்கைக்கு உள்ளாகிறது. இதனுடைய அடிப்படை தெரியாத காரணத்தால். இப்போது நிலை என்ன என்றால், தெய்வம் உள்ளும் இருக்கிறது, வெளியும் இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ளே உடம்புக்கு தேவையான அளவு வைக்கப்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் இந்த உடம்பிற்கு வைத்த அளவிற்கு மேல் சில சக்திகள் தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்க்கிறது. இது எப்படி என்றால், ஒரு குழந்தை ஒரு வீதியிலே செல்கிறது. அது போக்குவரத்து மிகுந்த வீதி. அங்கே வண்டி வாகனங்கள் எல்லாம் போய்க்கொண்டிருக்கிற போது அந்த குழந்தை செல்கிறது. அதனுடைய தாய் பார்க்கிறார். திடீரென்று பார்க்கும்போது குழந்தை நடு ரோட்டிலே செல்கிறது. வாகனங்கள் விரைந்து வருகிறது. இதை பார்த்த அந்த தாய் உடனடியாக நொடிப்பொழுதிலே பாய்ந்து சென்று அந்த குழந்தையை தூக்கி விடுகிறார். அந்த குழந்தைக்கும் இவருக்கும் ஒரு 10 அடி அதற்கு மேலும் கூட தொலைவு இருக்கலாம். ஆனால் அந்த 10, 15 அடியை சாதாரணமாக கடப்பதற்கு அதிக நேரமாகும். ஆனால் மின்னல் வேகத்தில் இந்த உடம்பு பறந்து சென்று அந்த குழந்தையை காப்பாற்ற விரைகிறது. அவ்வாறு செயல்கள் நிகழ்கிறது. இது அவசர காலத்தில் இந்த உடம்பிலே பலவிதமான இயக்கங்கள் மாறுபடுகிறது. ஒரு மின்சார தாக்குதல், ஒரு விபரீதமான செயல் கண்முன்னால் நடந்தால் மனித உடம்பு இருமடங்கு சக்தியை பெற்று அந்த செயலை நிகழ்த்துகிறது. அவ்வாறு செய்கின்ற போது அந்த மனிதர்கள் அதை உணர்வதில்லை. அந்த இருமடங்கு சக்தி அந்த மனிதனிடமிருந்தும் வரலாம். மனிதனிடமும் வெளியும் பறந்திருக்கிற ஒரே சக்தி தேவைப்பட்டால் வெளியே இருந்தும் இந்த உடம்பை ஆட்டுவிக்கலாம். இதுதான் இதனுடைய நுட்பமான உண்மை. சக்தி எங்கும் பறந்திருக்கிறது. இந்த உடம்பிலும் இருக்கிறது. இப்போது மின்சாரம் வீட்டிலே இருக்கிறது. இடி மின்னல் மழை காலங்களிலே அதுவும் மிகப்பெரிய மின்சாரம். அந்த மின்சாரம் வருகிற போது அளவுக்கு அதிகமாக வந்தவுடன் இந்த மின் கருவிகள் பழுதடைந்து போய்விடுகிறது. சில நேரங்களில் மின்சார நிலையங்களில் இருந்து வருகிற மின்சாரமே அந்த வோல்டேஜ் சற்று அதிகமானால் அந்த ஃபேன், அந்த லைட் எல்லாம் பிரகாசமாக எரியும். அந்த காற்றாடி விரைவாக சுற்றும். இவற்றை அனைவரும் பார்த்திருக்கலாம். இதுபோல மனிதன் உடம்புக்கு தேவையான அளவு இறையாற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது. அளவிற்கு அதிகமாக ஆற்றல் வெளியே பறந்து கிடக்கிறது. தேவைக்கு தக்கவாறு இவை உள்ளும் வெளியுமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த நிலையில்தான் இந்த தேவதா கணங்கள், தெய்வங்கள் என்று பல பிரிவுகள் இருக்கிறது. இவைகள் ஒரு மனிதனுடைய உடம்பை பயன்படுத்துகிறது. இந்த மனிதன் பல பிறவிகளில் பிறந்து பிறந்து பக்குவப்பட்ட ஒரு நிலைக்கு வந்த பிறகு இந்த வான்வழி தொடர்புகளை இவன் அடைகிறான்.
அவ்வாறு அடைகின்ற போதுதான் இது போன்ற செயல்கள் நிகழ்கிறது. இந்த தெய்வங்கள் இவனை ஆட்கொள்ளுகிற போது பல மனிதர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தால் அவர்கள் அதீதமான சப்தத்தை எழுப்புகிறார்கள். அது ஆட்டம் என்ற நிலை வரைக்கும் போய்விடுகிறது. இவ்வாறு செய்கின்ற போது இவையெல்லாம் சிறு தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள், கணங்கள், ஆவிகள் என்று பலவிதமான சக்தி கொண்டவை இந்த மானிட உடலை பிடித்து ஆட்டுகிறது. இதுதான் உண்மை. வந்திருப்பது, ஆடுவது அனைத்துமே அளப்பரிய ஆற்றல் பெற்ற உயர்நிலை தெய்வங்களா என்பது கேள்விக்குறி. கீழ்நிலையிலே பல சக்திகள் இருக்கிறது. இந்த சக்திகளை வைத்து கொண்டுதான் மாந்திரீக வேலைகளெல்லாம் நடக்கிறது. யக்ஷினி தேவதைகள் என்று இருக்கிறது. இன்னும் பல தேவதைகள் இருக்கிறது. இந்த தேவதா சக்திகள் சின்ன சின்ன வேலைகளை செய்யும். ஒரு மனிதனுடைய உடம்பை, காரணம் அதற்கு உடம்பு இல்லை, அது வேறு ஒரு நிலையில் இருக்கிறது. ஒரு கருவியின் மூலமாகத்தான் அது பேச முடியும். அது இருக்கிற நிலையிலே பேசினால் மனிதனுடைய ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் அதை ஏற்றுக்கொண்டு புரிய முடியாது. இந்த கிராமபோன் ரெக்கார்டுகள் இருந்த காலத்திலே அதற்கு ஒரு முள்ளை வைத்திருப்பார்கள். அந்த ரெக்கார்டு கீறல் விழுந்து விட்டாலோ, அதனுடைய அந்த விரைவுத்தன்மை கூடிவிட்டாலோ, அந்த பாட்டு கீச்சு கீச்சென்று ஒலியாகத்தான் இருக்குமே தவிர, அந்த பாடல் பாடலாக வராது. அதற்கு தகுந்த வேகமும் சுழற்சியும் இருந்தால் மட்டுமே தான் அது நமக்கு கேட்கின்ற விதமாக வரும். அதை விரைவுபடுத்திவிட்டால் ஒன்றும் புரியாத நிலைக்கு போய்விடும். இதுபோல இந்த உடம்பில்லாத அரூப நிலையில் இருக்கிறவர்களுடைய சொற்கள், அதனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிற காரணத்தால் மனிதர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் அவை ஒரு உடம்பை தேடுகிறது. அந்த உடம்பின் மூலமாக பல செய்திகளை, மனிதர்களுக்கு வான்வெளியில் இருக்கிற செய்திகளை கூறுகிறது. எப்படி ஜோதிடத்தின் மூலமாக ஒரு மனிதன் கூறுகிறானோ, அல்லது கைரேகை, சாமுத்திரிக லட்சணம், ஆரோடம், அந்த சரநூல் சாஸ்திரம் என்று பல விதங்களிலே எதிர்காலத்தை அறிந்து கூறுகிறானோ, அதுபோல வான்வெளியிலே புதைந்திருக்கிற பல காட்சிகளைக் கண்டு கூறுவதுதான் இந்த தெய்வம் பேசுவது, சாமியாடுவது, குறி சொல்வது என்பதனுடைய அடிப்படை. இதில் உண்மை எவ்வளவு, கற்பனை எவ்வளவு என்பதை அவரவர்கள் தங்களுடைய அறிவு சக்தியாலும் அனுபவத்தாலும் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வ சக்தி ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே தான் தெய்வம் இருக்கிறது. நல்ல தகுதி வாய்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மனதில் இருந்து கொண்டே அந்த தெய்வம் பேசிவிடும். இதுதான் முதல் தரமான நிலை. தெய்வம் எனக்கு உத்தரவு கொடுத்தது என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கலாம். அந்த தெய்வம் என்ன மெயில் அனுப்புகிறதா அல்லது தபால் போடுகிறதா என்றெல்லாம் கேட்டவர்கள், கேட்பவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால் இவர்களுக்கு இந்த அடிப்படை ஞானமே இல்லை. அதனால் சுலபமாக அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். தெய்வம் என்ன ரிப்ளை கார்டு நானே ஒரு காலங்களிலே பேசியது உண்டு, மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று. என்னப்பா தெய்வம் உனக்கு ரிப்ளை கார்டு போடுகிறதா என்று கேட்ட காலங்கள் உண்டு. அதனுடைய நோக்கம் வேறு. அதுபோல தெய்வம் பேசிற்று என்றால் உனக்கு என்ன மெயில் அனுப்பியதா அல்லது மொபைலே தொடர்பு கொண்டதா என்று கேட்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற தெய்வம் இவனுடைய உள்ளத்திலே உணர்த்துகிறது. உள்ளத்து ஒருவனை உள்ளுறு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கெனும் உள்ளம் அவனை ஒரு அறியாதே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இதை காட்டிலும் மனிதர்களுக்கு அறிவை விளக்குவதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமில்லை. அந்த அளவு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கற்காமல் விட்டது கண்முன்னால் காட்டுகின்ற சில சில பல அமானுஷ்ய செயல்கள், சின்ன சின்ன ஒரு விளையாட்டுகளிலே மனம் கவரப்பட்டு அதை அளவுகோலாக வைத்து தெய்வத்தை அளக்கிறது என்ற ஒரு நிலைதான் இன்று பலவிதமான துன்பங்களுக்கு காரணம்.
இந்த இறைவனுடைய அளப்பரிய ஆற்றல்களையும் தொழில்நுட்பத்தையும் உணர்ந்து கொள்ள முடியாமல் நம்முடைய ஞானிகளெல்லாம் தெளிவாகத்தான் சொன்னார்கள். அதில் பிழை எதுவுமே இல்லை. அவர்கள் கண்டு அனுபவித்து சொன்னவற்றை நாம் கற்கவில்லை. மனிதன் சோம்பலாலும் அவசர அதியான வாழ்க்கையிலும் விரைந்து அனைத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்ற வேக வேகமான ஓட்டத்திலும் தேட்டத்திலும் உலகியல் நாட்டத்திலும் இந்த அடிப்படை சக்தியான சூத்திரதாரியை மறந்துவிட்டான். அந்த சூத்திரதாரியினுடைய அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிந்தவர்கள் நம் நாட்டு ஞானிகள். ஆகவே அவர்கள் அதிலே ஆழ்ந்து மூழ்கி பல உண்மைகளை நமக்கு சொன்னார்கள். உலகத்திற்கு பயன்படுகிற விஞ்ஞானம் என்பது அதை கண்டுபிடிப்பதற்காக போக பூமிகள் என்று இந்த உலகத்தில் இருக்கிறது. அவர்கள் இந்த உடல் வாழ்விற்கு தேவையான பல விஷயங்களை இறைவன் அந்த மனிதர்கள் மூலமாக கண்டுபிடிக்க வைக்கிறார். அதிலேயே மனிதன் முழு நிம்மதியை அடைந்துவிட முடியாது என்ற மெய்ஞான பூமியாக நம்முடைய பாரத நாட்டை வைத்திருக்கிறார். இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கலாம். இதுதான் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு. நம் நாட்டுக்காரர்கள் எதை கண்டுபிடித்தார்கள் என்றால், அவர்கள் தெய்வ நிர்வாக தொழில்நுட்பத்தை, மெய்ஞானத்தை கண்டார்கள். உலக வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞான வசதிகளை நம் நாட்டுக்காரர்களும் இன்று காண்கிறார்கள். அயல் நாட்டுக்காரர்களும் அதை காண்கிறார்கள். இது இரண்டும் நடக்கிறது. அவர்களும் மெய்ஞானத்திற்குள்ளே செல்கிறார்கள். இதில் யார் எவ்வளவு தொலைவு சென்றார்கள் என்பதை பொறுத்து தான் இதனுடைய வித்தியாசங்கள் உணரப்படுகிறது. இதுவே காலங்களெல்லாம் மிக கடந்து போய்விட்டது. இது போன்ற விஷயங்களை, அடிப்படை நிகழ்வுகளை கூறுவதற்கு முன்பாக இத்தனை பீடிகைகள் தேவைப்படுகிறது என்ற காரணத்தால் மனிதர்கள் ரசிக்கும்படியான பல செய்திகளை கூறுவதற்கு காலம் ஒத்துழைக்க மறுக்கிறது. நீண்ட நேரம் என்பது கேட்பவர்களுக்கும் மலைப்பை ஏற்படுத்திவிடக்கூடும் என்ற அடிப்படையில் என் போக்கிலே நான் பேசுகிறேன். இது மிக மிக குறைந்த காலம். நான் விரும்புவது, சொல்லக்கூடிய விஷயங்கள் மணிக்கணக்கிலே பேசி புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நான் கூற முயற்சிக்கிறேன். அதுபோல தெய்வங்கள் பேசும், தெய்வங்கள் உணர்த்தும், தெய்வம் மனித உடலை ஆட்கொள்ளும். இது எப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்கிற அனுபவங்களை இனி வருகிற தொடர்களில் ஏதேனும் ஒன்றில் நிச்சயமாக நான் அதை விளக்குகிறேன். நன்றி.